இதை விட இன்னும் தமிழ்நாடு தரமட்டமா போயிடும். எதுவுமே செய்ய மாட்டாங்க. பணத்தை சுருட்டுற அரசாங்கமா எதுவுமே வரக்கூடாது. நீங்க என்ன கட்டினு போங்கடா, நாங்க மாட்டு எங்க வேலை செய்யற. சொல்லுங்க. மாற்று அரசு ஏதாவது வந்தா செய்வாங்கன்னு நினைக்கிறேன், இவங்களே வந்து இவங்க செய்வாங்க. கண்டிப்பா இவங்க வந்தா இதை விட இன்னும் தமிழ்நாடு தரமட்டமா போயிடும். எதுவுமே செய்ய மாட்டாங்க. மாற்று அரசு ஏதாச்சும் வரணும். ஆட்டோ டிரைவருக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யற அரசாங்கமா வரணும். பணத்தை சுருட்டுற அரசாங்கமா எதுவுமே வரக்கூடாது. கனிமொழி வந்து அதுல பார்ட்னரா இருக்காங்க. ஓலா ஊப்பர்ல அவங்க வந்து அதுல பார்ட்னரா இருக்காங்க. அவங்க கனிமொழி வந்து என்ன பண்ணாங்க, இப்போ கூட ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, ராபிடோ பைக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவங்க தான் போய் அதை ஓப்பன் பண்ணிட்டே வராங்க. மக்களோட எங்க ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுன்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. இவங்க பண்றது பூரா மக்கள் பணத்தை, வரி பணத்தை சுரண்டுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த ஆட்சி தேவையில்லை, வேற ஆட்சி ஏதாச்சும் வரணும். மக்களுக்கு நல்லது நடக்கணும். விலைவாசி எல்லாமே ஏற்றமா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எங்க வருமானம், எங்க வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. 25 ரூபாயும் கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் கொடுத்தாங்க 2012. அப்போ 46 ரூபா பெட்ரோல் விற்றுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேட்டு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு கட்டுப்படியா இருந்தது. ராபிடோ ஊபரால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, அது ஏன் அந்த கம்பெனியை நீங்க கடுமையா சாடுறீங்க? அதாவது வந்து கிலோமீட்டர் கம்மியா போடுறாங்க. ரொம்ப கவர்மெண்ட் கொடுக்குற காசை விட கம்மியா போடுறாங்க. அதனால எங்களுக்கு இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு பெட்ரோல் ஆயில் இதெல்லாம் போட்டு அது எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டுது. இதை நாங்கள் கவர்மெண்ட் பார்வைக்கு நிறைய வாட்டி எடுத்துன்னு போயிருக்கோம். ஒரு முந்தா நாள் கூட வந்து, நேற்று கூட வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். எங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சட்டத்தில் அடிச்சுட்டாங்க. நியாயத்தை கேட்டோம்னா கிண்டியில கமிஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்பர் ஆஃபீஸ் எதுக்கு பண்ணோம், கமிஷன் ஆஃபீஸர் அங்கே பண்ணோம். ஆனால் அவங்க இதை வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கு. இதை விட இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இந்த கவர்மெண்ட்டால. நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான், அதாவது வந்து காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஓலா ஊப்பர்ல வந்து அவங்க சொந்தத்தை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் அதுல பார்ட்னரா இருக்காங்க. கனிமொழி வந்து அதுல பார்ட்னரா இருக்காங்க. ஓலா ஊப்பர்ல அவங்க வந்து அதுல பார்ட்னரா இருக்காங்க. அவங்க கனிமொழி வந்து என்ன பண்ணாங்க, இப்போ கூட ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, ராபிடோ பைக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவங்க தான் போய் அதை ஓப்பன் பண்ணிட்டே வராங்க. மக்களோட எங்க ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுன்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஆனா எங்களுக்கு தான் அது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு விற்கிற விலைவாசி ஒண்ணுமே பண்ணணும். இருக்கிற டிராபிக்ல எங்களால வண்டி ஓட்டவும் முடியாது. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதை நாங்க கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொன்னா நாங்க சொல்ற கோரிக்கை எதுவுமே கவர்மெண்ட் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அரசாங்கம் என்ன சொல்றாங்க, அவங்க நீங்க என்ன இல்லைங்க, என்ன மாதிரி பலதரப்பட்ட ஆட்டோ டிரைவர், பொதுமக்கள் எல்லாருமே கேளுங்க. இந்த கவர்மெண்ட்டோட நிலைமை என்னன்றது அவங்க விரிவா சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதி அவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல எதுவுமே நிறைவேற்றின மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வந்து நிறைவேற்றிட்டேன் முதலமைச்சர் சொல்றாரு. எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பெனிஃபிட்டுமே கிடையாது ஆட்டோக்காரர்கள். ஆனா எலெக்ஷன் வந்து ஆட்டோக்காரன் தான் எல்லாத்துக்கும் வந்து உழைக்கணும், அவங்களுக்கு உழைக்கணும், ஓடணும், ஓடியாரணும், எல்லாமே ஆட்டோக்காரர் தான் பண்றாங்க. பொதுமக்களுக்காக நாங்க சேவை செய்யறோம். எங்களுக்கு அவங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களோட வாழ்வாதாரமே போயிது. பைக் டாக்ஸி, ஊறப்பட்ட பைக் டாக்ஸி கம்பெனியில் ஒரு மாசத்துக்கான ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்குறான். அவன் கிட்ட கடுவே ஒரு பைக் டாக்ஸியை வச்சுக்கிட்டு பைக்கில் வந்து சவாரி பிக்கப் பண்ணி போகிறான். நேற்று மட்டும் ஒரு பைக்காரனை பிடிச்சி கேட்டாக்கா 450 ரூபா அவன் ஓட்டியிருக்கான். நாங்கள் வந்து வெறும் 200 ரூபா தான் ஓட்டியிருக்கேன். அதையும் என்னோட மொபைலில் காமிச்சு அவனும் காமிக்கிறான். 450 ரூபா அவன் ஓட்டியிருக்கான். நாங்கள் 200 ரூபா வச்சுக்கோங்க. வண்டி ஓனருக்கு 300 ரூபா கலெக்ஷன் தரணும், பெட்ரோலை போடணும், ஆயில் ஊற்றணும். அது இல்லாமல் அதுக்கு மேற்பட்டு சம்பாரித்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நாங்கள் பார்க்கணும், வீட்டு வாடகை தரணும், கரண்ட் பில் கட்டணும், எல்லாமே கட்டணும். இதில் சம்பாரிச்சு தான் நாங்கள் செய்யணும். ஆனால் பைக் டாக்ஸி ஓட்டுறான், மாதம் 70,000 80,000 சம்பாதிக்கிறான். அவன் திருநா பண்ணுறான், போகும்போது சவாரி எடுத்துன்னு போகிறான், வரும்போது சவாரி எடுத்துன்னு வரான். எங்களோட 1-2 சவாரியும் அவன் வச்சுன்னு போயிடுறான். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறைய வாட்டி நாங்கள் சொல்லிட்டோம், எங்களோட குறையை எடுத்து சொல்கிறோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து இதை பற்றி அப்சர்வ் பண்ணவே மாட்டேங்குது. நீங்க எப்படின்னா கத்தின்னு போங்கடா, நாங்கள் மாட்டு எங்கள் வேலை செய்கிறேன். வரப்போகுது 3 மாசத்துல. சொல்லுங்க. மாற்று அரசு ஏதாவது வந்தா செய்வாங்கன்னு நினைக்கிறேன், இவங்களே வந்து இவங்க செய்வாங்க. கண்டிப்பா இவங்க வந்தா இதை விட இன்னும் தமிழ்நாடு தரமட்டமா போயிடும். எதுவுமே செய்ய மாட்டாங்க. மாற்று அரசு ஏதாச்சும் வரணும். ஆட்டோ டிரைவருக்கு, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யற அரசாங்கமா வரணும். பணத்தை சுருட்டுற அரசாங்கமா எதுவுமே வரக்கூடாது. இவங்க பண்றது பூரா மக்கள் பணத்தை, வரி பணத்தை சுரண்டுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த ஆட்சி தேவையில்லை, வேற ஆட்சி ஏதாச்சும் வரணும். மக்களுக்கு நல்லது நடக்கணும். என்ன மாதிரி தொழிலாளிகளுக்கு, அதாவது எல்லா தொழிலாளிக்கும் நல்லது நடக்கணும். இவங்க வந்து எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, பத்திரப்பதிவு வரி ஏற்றிட்டாங்க,
தண்ணி வரி ஏற்றி ரோடே கிடையாது. இந்த ரோடு வரி, தண்ணியே வரல, தண்ணி வரி, ட்ரைனேஜே இன்னும் போட வரவங்களுக்கு தான் போடுறாங்க ட்ரைனேஜ் வரி. எல்லா வரியும் வந்து இவங்க வாங்குறாங்க. இல்லாததுக்கெல்லாம் வரி வாங்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு சாதாரண 10க்கு 10 ரூமு போய் ஒரு வீட்டுக்கு வாடகை எடுக்கணும்னா 8000 9000. ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் நம்ம ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 7000 ரூபாய் வாங்குறாங்க. ஆனால் அவங்க கவர்மெண்ட்ல கம்மியாக தான் கட்டுறாங்க. கேட்டாக்கா நாங்கள் என்னப்பா பண்ணுறது, எங்களுக்கு வீட்டு வரி அதிகம் போட்டுட்டான், எல்லா வரியும் அதிகமாகிடுச்சு கவர்மெண்ட், நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஹவுஸ் ஓனர். அவங்க சொல்கிறதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பணம் போட்டு வீடு கட்டியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குல்ல. எல்லா வரியும் ஏற்றிடுச்சு இந்த கவர்மெண்ட். ஆனால் இந்த எலெக்ஷனில் மாற்ற ஏதாச்சும் வரணும், மாற்றங்கள் வரணும். யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் வந்தால் நல்லா இருக்குன்னு போன இதில் வந்து எடப்பாடி இருக்கும் போதே பரவாயில்லன்னு எங்களுக்கு தோணுதுங்க. இந்த கவர்மெண்ட்டையும் அந்த கவர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட்டே பரவாயில்லன்னு தோணுது எங்களுக்கு. ஏன்னா அவரு தான் ஏத்தல. ஆனா அவர் வந்து இந்த அளவுக்கு மக்களை சுரண்டலையே, இந்த அளவுக்கு மக்களை பாதிப்படைய வைக்கல. எல்லாத்தையும் ஓரளவுக்கு செஞ்சாங்க. ஒரு பொங்கலுக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்கள், தமிழர் திருநாள் பொங்கல், அந்த பொங்கலுக்கு வந்து அவங்க 2500 ரூபா கொடுத்தாங்க ஏடிஎம் இருக்கும்போது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாலினும் கனிமொழியும் மீட்டிங் போட்டு 2500 ரூபா கொடுக்குறாங்களா, அங்கே அப்பம் போட்டு பணமாக கொடுக்குறாங்க, மக்கள் வரி பண்ணி தானே கொடுக்குறாங்க, 5000 ரூபாய் கொடுக்கலாம்ல அப்படின்னு இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க பேசுனாங்க. ஆனா இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட தரல, பொங்கலுக்கு 1 ரூபா கூட தரல. 4 வருஷமா எதுவுமே தரல. 4 வருஷமா இப்போ இருக்கிற 6 மாசம் இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் தராங்க. ஏன்னா 4.5 வருஷமா இல்லாம இப்பயா அது கொடுக்குறீங்க? 4 வருஷமா கொடுக்க வேண்டியது தானே. எவ்வளவு ஏழை பாழிங்க இருக்குது. எங்களோட ஆட்டோ வட்டி போடுறோம். முடியாதவங்க பிளாட்பார்த்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே முடியாத வயசானவங்கலாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க அதை கொடுக்கலாம் இல்லை. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா 100க்கு 100 எல்லாமே செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல நியாயம்? யாருக்கு செஞ்சிருக்காங்க? யாருக்குமே செய்யல. அவங்க குடும்பத்துக்கு மட்டும் செஞ்சினாங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் செஞ்சுக்கினாங்க. எங்களை அந்த ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரத்தை இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நசுக்கிடுச்சு. சொல்ல போனா ரொம்ப வாழ்வாதாரத்தை ரொம்ப நசுக்கிடுச்சு. நாங்கெல்லாம் இதுல தான் எல்லாமே நாங்கள் செய்யணும். எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை இதில் தான் காப்பாற்றணும். உங்களுடைய இந்த தொழில் என்னென்னலாம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த தொழிலில் மாற்றம் வரணுங்க. மாற்றம் வரணும். மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ஓலா ஊப்பர் ராபிட்டோ எல்லாத்தையும் நீ முடக்க வேணாம், அதை முறைப்படுத்து. அரசாங்க இதுவை முறைப்படுத்து. இப்போ ஆட்டோவுக்கு வந்து எஃப்சி பண்ணணும்னா வருஷம் எஃப்சி பண்ணுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், பர்மிட் ரினியூல் பண்ணுறோம். அது இல்லாமல் டாப் சீட்டு கிட்டெல்லாம் புதுசாக செய்கிறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பைக் டாக்ஸிக்கு அந்த ஆர்டரை கொடு, அவங்கள ஓட்டட்டும், பிழைக்கட்டும். நாங்கள் வந்து அவங்கள பிழைக்க வேணாம்னு சொல்ல, அவங்கள பிழைக்கட்டும். அவனா அதே மாதிரி இதில் என்னென்ன தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கும் கொடு, அவங்களையும் பண்ண சொல்லு, அவங்களையும் பர்மிட் போட சொல்லு. இன்சூரன்ஸ் பப்ளிக் இன்சூரன்ஸ் போடுறது, அது ப்ரைவேட் வண்டி, அவங்க ப்ரைவேட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆட்டோ டிரைவர் பப்ளிக் சர்வீஸ் கிடையாது. இது வந்து பப்ளிக் சர்வீஸ், அது பப்ளிக் சர்வீஸ் கிடையாது. அவங்க வந்து ஏற்றி சம்பாதிச்சு போகிறதுக்கு அது இதுவே கிடையாது. அதை முறைப்படுத்து ஃபஸ்ட்டு. நாங்கள் அவங்க வந்து ஓட்ட வேணான்னு சொல்ல, எங்களை மாதிரி அவங்களையும் முறைப்படுத்தி ஓட்ட சொல்லுங்க. அப்போ தெரியும் அவங்களுக்கு அந்த கஷ்டம். என்னடா அது ஆட்டோ டிரைவராக நம்மளை வந்து வருத்தமாக பேசுகிறாங்களே அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எஃப்சி பண்ணால் தெரியும். வருஷம் எஃப்சி பண்ணால் அவங்களுக்கு தெரியும். வருஷம் இன்சூரன்ஸ் கட்டணும். 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்மிட் ரினியூல் பண்ணணும். ஓலா ஊப்பர் ராபிட்டோ பைக் டாக்ஸி இதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும். அப்படி இல்லையா, ஓலா ஊப்பர் ராபிட்டோ எல்லாம் எடுத்துட்டு கேரளாவில் அந்த கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த ஆப்பை இந்த ஓலா ஊப்பர் ராபிட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்பணும்னு எங்களோட விருப்பம். அனுப்பிச்சு அதுக்கு என்னவோ ஒரு சவாரிக்கு 30 ரூபா 50 ரூபா நாங்கள் கமிஷன் கொடுக்குறது மாதிரி அதனால நிறைய பாதிப்பாக இருக்குது. அதனால இந்த ஆப்பில் எடுத்துட்டு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குன்னு எங்கள் மனசில் படுது. அதனால மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை.